ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். வீடியோ ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். அந்த கேள்விகளுக்கு ஆமா இல்ல அப்படிங்கிற பதில்களோட நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க எத்தனை பேர் நீங்க எடுக்கிற வருமானத்துக்காக, உங்களுடைய இன்கம்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி இருக்கீங்க? நீங்க லாஸ்டா எப்போ நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்காக தேங்க் பண்ணீங்க? நீங்க ஒரு முதலாளியா இருந்தா உங்க கீழே வேலை செய்யற தொழிலாளிகளிடமிருந்து கிடைக்கிற சேவைகளுக்காக எப்ப தேங்க் பண்ணிருக்கீங்க? நீங்க ஒரு தொழிலாளியா இருந்தா உங்க முதலாளிகளுடனான நல்லுறவுக்காக எப்ப தேங்க் பண்ணிருக்கீங்க? நீங்க உங்க லைஃப்ல எப்பவாச்சும் நீங்க செலவு பண்ற மணிக்காக தேங்க் பண்ணிருக்கீங்களா? உங்க கையில வச்சிருக்கீங்க இல்லையா போனு, அந்த போன் மூலமா எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்பவாச்சும் சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? உண்மையிலேயே நீங்க ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படிங்கிற உணர்வு எப்பாவது உங்களுக்கு வந்திருக்கா? இதுதான் என்னுடைய கேள்விகள். உங்களுடைய பதில் உங்களுடைய மனசோடையே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் இதுவரைக்கும் நான் பண்ணதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரி விஷயங்கள் என் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கிறது புரிய வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரிச் எட் 25. நான் உங்க ருக்ஷி. நம்ம வீடியோல அநேகமான இடங்கள்ல நாம பேசி இருக்கிற விஷயம் எங்களுடைய வாழ்க்கைய மாற்றுறது ரொம்ப இலகுவான விஷயம். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். பணம்ங்கிறது ஒரு ஆற்றல் தான். அது எங்களுடைய தேவைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி மட்டும் தான் அப்படின்னு தான் நாங்க அடிக்கடி நம்ம சேனல்ல பேசி இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளா மாறணும் அப்படின்னா முதலாவது நாங்க சரி செய்ய வேண்டியது எங்களுடைய தாட்ஸ், எங்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த எண்ணங்கள்ல முழுக்க முழுக்க பாசிட்டிவிட்டியை விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நாங்க முழுக்க பேச போறோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நான் வளமையா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வரும்போது அங்க அவதானிக்கிற ஒரு விஷயம், என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம். நான் காலையில போகும்போதோ, நான் ஈவினிங் என் யூனிவர்சிட்டி முடிஞ்சு வரும்போதோ, நான் மலையில போகும்போதோ, நான் வெயில போகும்போதோ, எனி டைமும் அந்த பாதையோரங்கள்ல சிலவங்களோட வாழ்க்கை பாதையோரங்களையே கழிறத நான் பார்த்துருக்கேன். மழைனாலும் வெயில்னாலும் எனி டைமுமே முழு நேரமும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதையோரங்களையே கழிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களால கிடைக்கிற சாப்பாடு, ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, ஒழுங்கான இடம் இல்லை, உடல்நிலை குறைபாடு, இந்த மாதிரி அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் உணர்வுகள், உயிர், வேதனை, கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் தானே. அப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களை பார்த்துட்டு என்னுடைய ரூமுக்கு வந்ததும் எனக்கு என்னுடைய யோசனையெல்லாம் எனக்கு நினைச்ச மாதிரி சாப்பாடு, நினைச்ச மாதிரி ட்ரெஸ், நல்ல படிப்பு, தினமும் காசு, நம்மளை சுத்தி உறவுகள், சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்களை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த உணர்வு வரும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த ஃபீல் வார்த்தைகளால சொல்லிட முடியாது. அப்போ நம்மளுக்கு இறைவன் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அருளான வாழ்க்கையை கொடுத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த உணரும் போது கிடைக்கிற நிம்மதி வேற எந்த விஷயத்திலும் கிடைக்காது. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்க வாழ்க்கை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய அருள் அப்படிங்கிற உணர்ந்த தருணம் உங்கள்கிட்ட இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது பாக்குற மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கலாம். ஏன்னா இதுதான் எங்க வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க இழந்துட்டு இருக்கிற விஷயம். நாங்க எங்களுடைய வாழ்க்கைய எப்படி பாக்குறோம் தெரியுமா? எங்க வாழ்க்கையில என்ன இல்லை அப்படிங்கிற விஷயத்த இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய இல்லாத விஷயங்களை பத்தியே தேட ஆரம்பிக்கிறது, இல்லாத விஷயங்களை பத்தியே மற்றவங்களோட பேசுறது, எங்கள்கிட்ட இல்லாத விஷயங்களை பத்தியே நாங்க நினைச்சு கவலைப்படுறது, இல்லாத விஷயங்களை பத்தி நினைச்சு குறை சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறந்தே போயிட்டோம். நீங்க எனக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் இறைவன் கிட்ட கையேந்தி இன்னைக்கு இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி சொல்லி இருக்கீங்க? நீ இவ்வளவெல்லாம் எனக்கு கொடுத்திருக்க, இவ்வளவு விஷயம் என்னோட வாழ்க்கையில இருக்கு, இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியை யாரெல்லாம் காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பாருங்க. அதுக்கு மாறாக நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? கையேந்தி அழுது கேட்கறது எல்லாமே, நீ இதெல்லாம் கொடுக்கல, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்க, நீ இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருக்க, எனக்கிட்ட மணி இல்லை, எனக்கிட்ட இது இல்லை, எனக்கிட்ட அது இல்லை அப்படின்னு எங்ககிட்ட இல்லாத விஷயங்களை பத்தியே நாங்க இறைவன் கிட்ட பேசிட்டு இருக்கோம் இல்லையா? கொடுத்ததற்கெல்லாம் நன்றி சொல்ற காலம் போய் இப்ப எங்ககிட்ட என்ன இல்லையோ, இல்லாததுக்கு குறை சொல்ற காலம் இப்போ வந்துடுச்சு. சரி, நாங்க இவ்வளவு நாளும் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை. இனிமே எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். உங்க லைஃப்ல மிகப்பெரிய அற்புதங்களை நீங்க பார்க்கக்கூடிய ஒருத்தரா நீங்க மாறுவீங்க. தினமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் இல்ல அப்படின்னு யோசிக்கிற விஷயங்களை தாண்டி கொஞ்ச நேரம் கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தி கொஞ்ச நேரம் அந்த இல்ல அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து வெளியே வந்து உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கான நன்றி உணர்ச்சி உங்க வாழ்க்கையில காட்ட ஆரம்பிங்க. என் வாழ்க்கையில நல்ல விஷயமே இல்லைன்னு அப்படி யாருமே சொல்லிட முடியாது. நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறது, இன்னைக்கு நீங்க சுவாசிச்சுட்டு இருக்கிறது, இன்னைய நாள் உங்களுக்கு கிடைச்சது, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற கல்வி, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற நன்றி, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சிறிய பாராட்டு, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சிறிய சந்தோஷம், இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சிறிய வெற்றி, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சிறிய அன்பு, உங்களுக்கு கிடைக்கிற ஆதரவு, உங்களுக்கு கிடைக்கிற வருமானம், உங்களுக்கு கிடைக்கிற பண உதவி, உங்களுக்கு கிடைக்கிற ஏனைய உதவிகள், உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு, உங்களை சுத்தி இருக்கிற நல்ல உறவுகள், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு அதுக்காக உங்களுடைய நன்றி உணர்வை நீங்க காட்ட ஆரம்பிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறும் அப்படிங்கிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய எண்ணங்களை 100% பாசிட்டிவா உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இதை தவிர உங்களுக்குள்ள 100% பாசிட்டிவிட்டியை விதைக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டியை விதைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை நெகட்டிவிட்டியையும், உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பயத்தையும், உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை கவலைகளையும் உங்க மனசுல இருந்து அடியோட விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி நன்றி உணர்வுக்கு இருக்கு. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அநேகமான நேரங்கள்ல மறந்துடுவோம். ஆனாலும் தொடர்ச்சியா இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. முடியாது என்னால, எனக்கு மறக்குது அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 10 விஷயத்துக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அந்த 10 20 மாறும், 20 50 மாறும், 50 100 மாறும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் நீங்க அடையிற அத்தனை விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்க ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில வெற்றியை மட்டும் தாங்க பார்ப்பாங்க. இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு சிறந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்க எப்ப முழுமையா உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப உங்க வாழ்க்கையில உங்க மனசுல அமைதி அடைய ஆரம்பிப்பீங்க. அதை விட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாது. நன்றி உணர்ச்சிக்கு உங்க வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. அதை உங்க மனசுக்குள்ள முழுமையா கொண்டு வருவது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில அதிகரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதன் மீது அதிக நன்றி உணர்வை காட்ட ஆரம்பிங்க. அதிக நன்றி சொல்ல ஆரம்பிங்க. வார்த்தைகளால சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க அந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலின் போதும் உணர்வுகளாலே அந்த விஷயத்த உணர்ந்தாலே போதும், அதுதான் ஒர்க் ஆகும். ஆனா மனசால மனப்பூர்வமா உண்மையான நன்றி உணர்வை காட்டுறதுக்கு ஆரம்பத்துல நாங்க வார்த்தைகளால சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி எங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்து வெளியே வரணும்னா ஆரம்பத்துல வார்த்தைகளால வெளிப்படுத்த ஆரம்பிங்க, எழுத்துக்களால வெளிப்படுத்த ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசே உங்களுக்கு ஏத்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க ஆரம்பிப்பீங்க, நல்ல உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கை சிறந்தது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த உணராத வரையில நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி அடைறது ரொம்ப கஷ்டம். நன்றி உணர்வுங்கிறது இப்படி சொல்லி கொடுத்து நாங்க வெளியால பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு உணர்வே இல்லை. அது பேசிக்கா ஒரு ஹியூமனுக்கு இருக்க வேண்டிய உணர்வு தான். ஆனா இன்னைக்கு நாங்க இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்னாலேயோ எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற அநேகமான சூழ்நிலைகளாலேயும் அந்த விஷயங்களை நாங்க மறந்துட்டோம்னு தான் சொல்லணும். சோ மறந்தது எங்களுடைய தப்பில்லை, எங்களுடைய சூழ்நிலை அவ்வாறு இருக்கு. அதனால நாங்க மறுபடியும் அந்த விஷயத்தை எங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவோம். ஏன்னா அதுதான் எங்க வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், அதுதான் எங்க வாழ்க்கையில எங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், அதுதான் எங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு வழிவகுக்கும். நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி தான், வீடியோஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும் போதும் அதுல சொல்ற விஷயங்களை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கேட்டு அவங்களுடைய வாழ்க்கை மாறிடாது. அதை பத்தி சிந்திக்கணும், அதை பத்தி யோசிக்கணும், ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்கிறத திங்க் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை நீங்க ட்ரை பண்ணணும். அதை தொடர்ச்சியா முயற்சி பண்ணும்போதுதான் உங்க வாழ்க்கையின் மாற்றத்தை உங்களால பார்க்க முடியுமே தவிர எல்லாரும் மாதிரி நீங்களும் பார்த்துட்டு கடந்து போற ஒருத்தரா இருந்தா இப்போ உங்களுடைய வாழ்க்கையின் நிலை எதுவோ அதுவாகவே இனியும் இருக்க போகுது. சோ அதை மாத்தணுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்க போறது நீங்க. அந்த தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா முயற்சி செய்ய ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.